இதுல எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். எங்க இருக்கும்? அச்சச்சோ. ஐயோ. ஐயோ. ஒருவேளை கட்டில் கீழே இருக்குமோ? சூப்பர், மைய வச்சிடலாம். பாட்டி, பாட்டியா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லடா, சக்தி ஏதோ குனிஞ்சு தேடிட்டு இருந்தாளா, அதான் என்னன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏய் கிழவி, இல்லங்க பண்ண வந்துட்டு சமாளிச்சிட்டு இருக்கியா? இல்ல, அதெல்லாம் இல்ல. சரி, வந்ததும் வந்துட்டீங்க, ஒரு கை குறையுது. என் சார்ஜர் காணும், தேடி எடுங்க. அம்மா, அதான் சொன்னா இல்லம்மா, சார்ஜர் போய் தேடிக்கிடுமா. போடாமா, போடா செல்லம்மா. போ. இங்க. மாமா, கபோர்டுக்குள்ள ஒழுங்கா தேடிட்டீங்களா? ஏய், அதான் இல்லன்னு சொல்றேன்ல. நல்லா தேடி பாருங்க மாமா. போச்சு. இவன் ஒருத்தன் இவ தலையில மைய தடவலான்னு வந்தா, சார்ஜரை தேடு, அதை எடு, இதுன்னு என்னையே வேலை வாங்குறான். இது எப்படி தடவறது? ஒருவேளை சோஃபாக்கு பின்னாடி விழுந்திருக்குமோ? பாப்போம். தடவணுமே, இவன் வேற இங்க இருந்து தொலைறானே. சூப்பர் சான்ஸ். ஏய் சக்தி, ஐயோ சக்தி, பாத்து சக்தி. என்ன இப்படி இடிச்சுக்கிட்ட? இவன் காரியத்தை கெடுத்துருவான் போல இருக்கே. டேய், நீ ஏன்டா தடவிட்டு இருக்க? பாட்டி, நான் தான் தடவிட்டு இருக்கேன்ல, நீங்க ஏன் குறுக்க வர்றீங்க? நான் தடவுறதுனால என்னடா? நீ தடவுனா அவளுக்கு வலிக்கும்டா. நான் பார்த்து பக்குவமா தடவுவேன். நீ சார்ஜர் ஏதோ காணான்னு சொன்னியே, அத போய் தேடுப்போம். இல்ல, போடா. ஓகேவா சக்தி? ஏய், எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. என்னடா இவன்? போடா. வலிக்குதாம்மா? தடவியாச்சு, தடவியாச்சு. ஏய் கிழவி, நீ கண்டிப்பா ஏதோ பிளான் பண்றேன்னு தெரியுது. என்னன்னு கண்டுபிடிச்சுன்னு வை, நீ செத்த. நீ அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. ஐயோ, கைய மாத்தி தடவிட்டடா. அம்மாடி, இன்னுமா வலிக்குது? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சரியாயிடும், சரியாயிடும். சக்தி, சார்ஜர் கிடைச்சிருச்சு. வா சக்தி, போலாம். இழிக்காதா? நீ இழிக்கிறதுலே தெரியுது. இரு, உன்னை வச்சுக்கிறேன். வாடே, பண்ணால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. வடக்கு தடவியாச்சு, தடவி. சாமி, அவ உடம்புல நிச்சயமா பேயை ஏவி விட முடியும்ல? அதுல எந்தவித பிரச்சனையும் வராதே. நான் சொன்ன மாதிரி மைய அவங்க தலையில தடவி விட்டுட்டு வந்தா போதும். பேய நிச்சயம் மைய விடலாம். எதுக்கு சாமி மைய தடவி விடணும்? அப்படியே அவ மேல ஏவி விட முடியாதா? எந்த ஒரு வீட்டுக்குள்ள போகணும்னாலும் கதவு திறக்கணும். அது மாதிரிதான் ஒரு உடம்புக்குள்ள போகிறதுக்கு ஒரு வழி வேணும். அந்த மை சுடுகாட்டுல 48 நாள் வச்சு தினமும் ராத்திரி 12 மணிக்கு பூஜை செஞ்சு மந்திரிச்ச மை. அந்த மை இருந்தா
ஒரு உடம்புக்குள்ள கெட்ட சக்தி போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்க மருமக தலையில அந்த மைய தடவனதும் அவ மேல நான் ஈஸியா பேய ஏவி விட்டுருவேன். எல்லாம் சரிதான். இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. என்ன சந்தேகம்? பேயை ஏவி விட்டதுக்கு அப்புறம் அவ என் பேச்ச கேட்பாளா இல்லையா? ஏன்னா அவ ஏற்கனவே பேய் மாதிரி தான் நடந்துப்பா. இந்த பேயும் சேர்ந்து கடைசில அது எனக்கே ஆப்பா வந்துடக்கூடாதுல்ல. அந்த சராசரங்களையும் அடக்கி ஆளும் தேவி காளி. சக்தி மேடமா? உக்காரு. அச்சோ, கடைசியில நம்ம சக்தி மேடத்துக்கு தான் பேய் பிடிச்சிருக்கா? சக்திக்கு பேய் பிடிச்சிருக்கா? ஓம் க்ரீம் க்ரீம் க்ரீம். என்ன இப்படி உட்கார்ந்திருக்கா? ஒருவேளை உண்மையில பேய் வந்திருக்குமோ? எல்லாரும் நம்மளையே பரபரன்னு பார்த்துட்டு இருக்காங்க. சமாளிப்போம். பேயை விட இவன் கத்துறது பயமா இருக்கே. அம்மாடி, சாமியாரு சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாருமா. ஓம் க்ரீம் ரீம் லீம் ஐம். என்ன பயப்படவே மாட்டேங்கிறா? ஓம் ஜண்டாமுகியே ஓம் திரிசூலியே போற்றி போற்றி. ஓம் கிருபால நாயகியே போற்றி. ஓம் திரிசூலினியே போற்றி போற்றி. ஓம் க்ரீம் லீம் ரீம் ஐம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சக்திக்கு பேய் பிடிக்க போகுது. அதுக்கப்புறம் நான் சொல்றதெல்லாம் அவன் கேட்க போறா. என்னம்மா, சக்தி உனக்கு அடிமையா இருக்கிற மாதிரி கனவு காண்றியா? ஆமாம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ பேயா மாறி வரப்போறா. அதுக்கப்புறமா நாம சொல்றதுல அவ கேட்க போறா. ஏமா, இந்த சாமியார்கிட்ட சொல்லி இந்த மீனாட்சி மேல ஏதாவது ஒரு சாத்தான ஏவி விட சொல்லி அவளை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டா என்ன? எதுக்கு? இவன் சமைக்கிறத சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போச்சுமா. இவன் மேலே பேயை ஏவி விட்டு நாம சொல்ற சமையல செய்ய வைக்கலாம்ல. அம்மா, நானே 2 மூதேவிங்களையும் வீட்டை விட்டு விரட்டணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீ 2 பேரையும் வீட்லயே பெர்மனண்டா வைக்கணும்னு பிளான் பண்றியா? என்ன நடந்தாலும் இவளுங்க 2 பேரும் வீட்லயே இருக்க கூடாது. சரி விடு, அப்படியே செஞ்சிருவோம்.
ஆனா இந்த சக்திய மட்டும் ஒரு வாரம் வச்சிருந்து செமைய கவனிச்சுதான் அனுப்பணும். அவன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். சரி சரி சரி.